என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். நவம்பர் 24ஆம் நாள். இன்றைய தியானத்திற்கான தலைப்பு தேவ கோபம். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ரோமர் 1ஆம் அதிகாரம், வசனங்கள் 18 32 வரை. அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரோமர் 1:18. இரட்சிப்பையும் விசுவாசத்தையும் இவற்றால் பெரும் பாக்கியத்தையும் குறித்து சத்தியத்தை சொன்ன பவுல் அடிகளார் சட்டென்று உடனே இந்த அருமையான சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் பாவத்திலேயே உழல்கிற அநியாயக்காரர் மீது தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று கண்டித்து எச்சரித்து எழுதுகிறார். இந்த மக்கள் தேவனுடைய வல்லமையையும் தேவத்துவத்தையும், அதாவது உன்னத தெய்வீக தன்மையையும் நன்றாகவே அறிவர். ஏனெனில் இந்த காரியங்கள் உலகம் உண்டானது முதல் மனிதர்களால் உணரப்படுகின்றன. ஆனால் இவை காணப்படத்தக்கவை அல்ல. இவர்கள் இந்த வல்லமையையும் கடவுட்தன்மையையும் அறியோம் என்று போக்கு சொல்லி தப்பித்து கொள்ள முடியாது. அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவதும் இல்லை, அவருக்கு நன்றி பாராட்டுவதும் இல்லை. அவர்களுடைய இருதயங்களில் ஒளியும் இல்லை, உணர்வும் இல்லை. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற மூடர்கள். முக்கியமாக அவர்கள் படைத்த தெய்வத்தை விட்டுவிட்டு படைப்புகளை பெரிதுபடுத்தி அவற்றையே தெய்வமாக போற்றினார்கள். இது அவர்கள் செய்த முதல் பாவம். மேலும் தங்கள் இருதயத்தின் இச்சைகளுக்கு மிகவும் இணங்கி நடந்தார்கள். இதனால் விபசாரத்திற்கும் அதை தொடர்ந்து ஆணோடு ஆண் பெண்ணோடு பெண் உறவு கொள்ளும் இழிவுகளுக்கும் ஆளானார்கள். அவர்கள் சத்தியத்தை அறிந்தும் தங்களை ஞானிகள் என்று எண்ணிக்கொண்டிருப்பதால் அவர்கள் போக்கின்படியே தேவன் விட்டுவிட்டார். ஒழுக்க கேடான செயல்களை செய்யும்படி கடவுள் அவர்களை விட்டுவிட்டார். வசனம் 24. கடவுள் கட்டுக்கடங்காத இழிவான பால் உணர்வு கொள்ள அவர்களை விட்டுவிட்டார். வசனம் 26. தகாத செயல்களை செய்யுமாறு கடவுள் அவர்களை விட்டுவிட்டார். வசனம் 28. திருவிவிலியம். தங்களை ஞானிகள் என்று கருதி கொண்டு மனம் போனபடி வாழ்கிறவர்களை தேவன் இப்படித்தான் ஒதுக்கி தள்ளிவிடுகிறார். எப்படியோ போ என்று ஒதுக்கி தள்ளிவிடுகிறார். நாம் மேற்சொல்லப்பட்ட பெரும் பாவங்களை செய்யாவிடினும் 29ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை உள்ள பாவப்பட்டியலில் இடம்பெற்றுள்ள ஒரு சில பாவங்களை செய்யக்கூடும். அதற்கு அப்பட்டியலை வெகு கவனமாக படித்து பாருங்கள். அவற்றில் எதையாவது செய்வதாக தோன்றினால் இதுவே இரட்சணிய நாள் என்று சொல்லி நம் வாழ்க்கை பாதையை செவ்வாய்ப்படுத்திக் கொள்வது புத்திசாலித்தனமாகும். தேவ கோபத்துக்கும் தப்பித்து கொள்ளும் வழியே இரட்சணிய வழி. தேவ கோபத்துக்கும் தப்பித்து கொள்ளும் வழியே இரட்சணிய வழி. ஜெபம். தேவனே, உம்முடைய கோபத்திற்கு என்னை ஆளாக்குகின்ற பெரும் பாவங்கள் செய்யாதபடி என்னை காத்து கொள்ளும். ஆமேன்.